உண்மையில் பிசகாதவர். பிசகாதவர்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய உண்மை உங்களை ஒரு இடத்துல கூட தோல்வி அடைய செய்யாது, ஜெயிக்க வைக்கும். நீங்க எங்கேயாச்சும் தோத்து போயிருந்தீங்கன்னா ஆண்டுகிட்ட கேளுங்க, இயேசுவே நான் தோத்து போயிருக்கேன், இந்த இடத்துல நான் சோர்ந்து போயிருக்கேன், இந்த இடத்துல நான் தவிச்சிட்டு இருக்கேன், உங்க உண்மை நிமித்தம் என்னை கை தூக்கி எடுத்துருங்க. அதான் சங்கீதக்காரன் ஆண்டவர் சொல்றாரு, 89ஆம் சங்கீதம் தாவீதை குறித்து சொல்லும் போது 33ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். பிசகாம தோக்கடிக்காம இருப்பேன். அவன்கிட்ட தாவீதை அழைக்கும் போது சொன்னேன்ல, நான் தாவீதை கூப்பிடும் போது தாவீது கூட யாருமே கிடையாது, எல்லாம் சேர்ந்து துரத்தி விட்டாலும் தாவி. இப்படி யாரும் இங்க இருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். யாராச்சும் ஒண்ணு ஒட்டிட்டு இருக்கும். தாவீதை ஒட்டுமொத்த குடும்பமே தூக்கி போட்டுச்சு. ஆனா தாவீதை அழைத்த தேவன் எப்படிப்பட்ட தேவமா? உண்மை உள்ளவர். அவனுக்கு சொல்றாரு, உன்னை விட்டு என் உண்மையை என்ன செய்ய மாட்டேன்னா பிசக மாட்டேன். தாவீதுடைய ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு அம்மா எழும்பி எல்லா ராஜகுமாரிலையும் வெட்டி தாவீதின் சந்ததி இதோட முடியுதுன்னு ஒரு லைன் வருது. அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு பையனை சர்ச்சுக்குள்ள ஒழிச்சு வச்சு தாவீதுடைய தலைமுறையை எடுக்கிறாரு. என் தேவனுடைய உண்மை பெருசு. ஆவேன் சொல்றீங்களா? உலகம் இதோட முடிஞ்சுது, இதுக்கப்புறம் நீ கிடையாதுன்னு சொல்ற இடத்துல, உலகத்துக்கே தெரியாத ஒரு இடத்துல இருந்து புதுசா உன்னை கிளப்பி உன்னை துளிர் விட்டு வாழ வைக்கிறவர் என் தேவனுடைய உண்மை.